ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஆடி கிருத்திகைக்கு வீட்டில் உள்ள பூக்களை வச்சு முருகனுக்கு ஒரு அழகான மாலை கட்ட போகிறோம். எப்படி மாலை கட்டுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல பச்சை இலைக்காக நந்தியாவட்டை இலையையே பறிச்சுக்கலாம். ஒரு 20 இலைகளை பறித்து கழுவி வச்சுக்கலாம். அடுத்ததாக நந்தியாவட்டை பூ, இது நல்லா திக்காக இருக்கக்கூடிய ஒரு நந்தியாவட்டை வெரைட்டி. இதில் உள்ள பூக்களை எல்லாம் பறித்து சேர்த்து வச்சுக்கலாம். இது ரொம்ப கம்மியாக தான் பூக்கும், ஆனால் இதழ்கள் நல்லா திக்காக இருக்கும். மாலை கட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதோட சேர்த்து கட்டுறதுக்கு சாதாரண நந்தியாவட்டை பூக்களையும் கொஞ்சம் பறித்து வச்சுக்கலாம். இதோட கலந்து கட்டுறதுக்கு கொஞ்சம் பிங்க் கலர் அரளிப்பூவும் பறித்து வச்சுருக்கிறேன். கட்ட ஆரம்பிக்கலாம். ஒரு திக்கான நாரை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஒல்லியான நாரை வச்சு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கலாம். ஒரு 4-5 இன்ச் கேப் விட்டுட்டு முடிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு முதல்ல ஒரு நந்தியாவட்டை பூவை மேலேயும் ஒரு பூவை கீழேயும் வச்சு நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி ஒரு தடவை கீழே சுற்றி மேலே நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நாரை மேல் பக்கமாக வச்சு லெஃப்ட் ஹேண்டில் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இதை போல் லெஃப்ட் ஹேண்டில் டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு பூவை எடுத்து காம்பு பகுதி நம்மளை நோக்கி வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த ஒல்லியான நாரை அப்படியே மேலே சுற்றி இந்த திக்கான நாருக்கும் காம்புக்கும் நடுவில் வெளியில் எடுத்துக்கணும். திரும்பவும் பாருங்கள், ஒரு பூவை எடுத்து காம்பு பகுதி நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. அப்படியே அந்த நாரை எடுத்து இந்த பூவுக்கு மேலே சுற்றி திக்கான நாருக்கும் காம்புக்கும் நடுவில் வெளியில் எடுக்கணும். திரும்பியும் பாருங்கள், ஒரு பூவை எடுத்து காம்பு பகுதி நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க. அப்படியே மேலே சுற்றி காம்புக்கும் நாருக்கும் நடுவில் வெளியில் எடுங்க. இதே போல் தான் நம்ம மாலை கட்டணும். அடுத்தடுத்து வரிசையாக பூக்களை வச்சு சுற்றிட்டு காம்புக்கும் நாருக்கும் நடுவில் வெளியில் எடுக்கணும். இதில் நாட்டே விழுகாது, அப்படியே சுற்றிட்டே வர்ற மாதிரி இருக்கும். இதை போல் அடுத்தடுத்து நந்தியாவட்டை பூவாக வச்சு ஒரு விரல் நீளத்துக்கு நம்ம நந்தியாவட்டை பூ வச்சு கட்டிக்கலாம். காம்புக்கும் திக்கான நாருக்கும் நடுவில் வெளியில் எடுக்கணும். நந்தியாவட்டை ஒரு விரல் நீளத்துக்கு கட்டி முடித்த பின்னால் நம்ம நந்தியாவட்டை இலை பறித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே பின்பக்கமாக திருப்பி பிடிச்சிக்கிட்டு அப்படியே விசிறி மாதிரி நிறைய மடிப்பு மடிச்சுக்கோங்க. இதை போல் நந்தியாவட்டை இலையை அப்படியே மடித்து பிடிச்சிக்கிட்டு அந்த சென்டர் பகுதி நாரில் வர்ற மாதிரி நாருக்கு மேலே வச்சுட்டு நம்ம சுற்றின மாதிரியே அப்படியே மேலே கூடி சுற்றி இலைக்கும் இந்த நாருக்கும் நடுவில் வெளியில் எடுத்துக்கணும். இதே போல் ஒரு விரல் நீளத்துக்கு நம்ம நந்தியாவட்டை இலைகளை மடித்து வச்சு வரிசையாக கட்டிக்கலாம். இதை போல் விசிறி மாதிரி மடிக்கணும். மடித்து பிடிச்சிட்டு அதே போல் சுற்றி எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு விரல் நீளத்துக்கு நம்ம கட்டிக்கலாம். கட்டி முடிச்சுட்டு அடுத்ததாக அதே போல் அரளிப்பூவை வச்சு சுற்றி காம்புக்கும் நாருக்கும் நடுவில் வெளியில் எடுக்கணும். வரிசையாக அரளிப்பூவை அதே போல் வச்சு சுற்றுங்க. அரளிப்பூவையும் ஒரு விரல் நீளத்துக்கு நம்ம கட்டிக்கலாம். இந்த மாலையோட டிசைன் அழகாக இருக்குங்கிறதுக்காக இந்த பச்சை இலையும் அரளிப்பூவும் வச்சு கட்டுறேன். அரளிப்பூக்கு பிறகு திரும்பவும் நம்ம நந்தியாவட்டை இலையை அதே போல் மடித்து வச்சு திரும்ப ஒரு விரல் நீளத்துக்கு கட்டிக்கலாம்.
பச்சை இலையும் கட்டியாச்சு. அதை தொடர்ந்து நம்ம நந்தியாவட்டை பூவை வச்சு அதே போல் நீளமாக கட்டிக்கலாம். நம்மளோட சாமி சிலை எவ்வளோ நீளம் இருக்கோ அதுக்கு தகுந்தா போல் அவ்வளோ நீளத்துக்கு இந்த நந்தியாவட்டையை நம்ம தொடர்ந்து கட்டலாம். கனமான நந்தியாவட்டை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் மிடில் கொஞ்சம் ஒத்த நந்தியாவட்டை சின்ன நந்தியாவட்டையும் சேர்த்து கட்டுறேன். திரும்ப இதை தொடர்ந்து அப்படியே கனமான நந்தியாவட்டையும் நம்ம கட்டிக்கலாம். மாலை எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கும் இந்த வெள்ளை பூவையே கட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 சைடுக்கும் ஒரே மாதிரி நான் மாலையில் கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப இந்த இடத்துல நந்தியாவட்டை இலையை வச்சு இந்த பச்சை கலர் வர்றதுக்காக கட்டுறேன். ஒரு விரல் நீளத்துக்கு நந்தியாவட்டை இலைகளை கட்டிட்டு திரும்ப அரளியையும் அதில் கட்டலாம். இப்போது சூப்பரான மாலை ரெடி ஆகிருச்சு. இந்த மாலை கட்டுற வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்னும் மற்ற மாலை கட்டுற வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.